குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸி மேத்தமெட்டிக்ஸ் பேப்பரில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மின் அண்ட் மேக்ஸ் ரிலேட்டடாக வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே வந்து போன வீடியோவில் நம்ம 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ என்னென்னது அப்படின்னா வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்தோம், அசோசியேட்டிவ் பார்த்தோம், அப்சர்ப்ஷன் பார்த்தோம், ஸோ அப்புறம் ஐடம்பொட்டன்ட் பார்த்தோம். இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம். ஸோ இன்னும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரிமைனிங் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது அப்படின்னா, மின் ஆஃப் A, max of B, C is equal to max of min of A, B, min of A, C அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். சிமிலர்லி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மேக்ஸிமம்க்கும் வந்து ட்ரூ. ஸோ எப்பவும் போல் நம்ம மின்னுக்கு மட்டும் ப்ரூவ் பண்ணுவோம், மேக்ஸிமம்க்கு வந்து சிமிலர் ப்ரூஃப் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ப்ரூஃபுக்கு போகலாம். ஸோ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வந்து அப்சர்ப்ஷன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, மின் ஆஃப் A, max of B, C of Z is equal to, இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, சுப்ரீமம் ஆஃப் மின் ஆஃப் A of X, B of U, C of V அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதை மாதிரியே வந்து என்னது எழுத போகிறோம் அப்படின்னா வந்து மேக்ஸ் ஆஃப் மின் ஆஃப் A, B, மின் ஆஃப் A, C. ஸோ இதை எப்படி எழுதிக்க போகிறோம் அப்படின்னா, சுப்ரீமம் ஆஃப் மின் ஆஃப் A of M, B of N, A of S, C of T அப்படின்ட்டு வந்து எழுதிக்க போகிறோம். வேர் இசட்டுங்கிறது இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மின் ஆஃப் M, N அண்ட் மின் ஆஃப் S, T. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியில், இது ரெண்டும் தான் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, ரைட் ஹேண்ட் சைடில் இந்த செட்டை வந்து நம்ம இ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம், இதை வந்து நம்ம எஃப் அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இயும் எஃப்பும் வந்து ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஈங்கிறது என்னென்னு எடுத்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா, A of X, B of U, C of V இதனோட மினிமம் சச் தட் இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா, மினிமம் ஆஃப் X, மேக்ஸிமம் ஆஃப் U, V அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். சிமிலர்லி எஃப்ங்கிறது என்னது அப்படின்னா, மினிமம் ஆஃப் A of M, B of N, A of S, C of T, where Z equal to maximum of min of M, N and min of S, T அப்படின்ட்டு எழுதுக்கிறோம். ஸோ E equal to F அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, E subset of F அப்படின்னும் F subset of E அப்படின்னும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு E subset of F அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெட் A belongs to E அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ A belongs to Eனா, ஈயோட எலமெண்ட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, இட் இஸ் தி மினிமம் ஆஃப் A of X, B of U, C of V அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஏவை வந்து இப்படி எழுதிக்கலாம். such that அதுலேயே நம்ம என்னென்னு எழுதி வச்சுருக்கிறோம், இசட்டுங்கிறது வந்து மினிமம் ஆஃப் எக்ஸ், மேக்ஸிமம் ஆஃப் U, V அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு தேர் எக்ஸிஸ்ட் 4 வேல்யூஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆக போகுது. M ஈக்குவல் டு எஸ், அதை மாதிரி S ஈக்குவல் டு எக்ஸ், N இஸ் ஈக்குவல் டு U, T is equal to V. ஓகேவா? ஸோ இந்த X, U, V இதுக்கு கரஸ்பாண்டிங்காக 4 வேல்யூஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. என்னென்னது? M, S, U, T, N, T அப்படின்ட்டு 4 வேல்யூஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகேவா? such that maximum of minimum of M, N, மினிமம் ஆஃப் S, T இதனோட வேல்யூ வந்து என்னது வருது அப்படின்ட்டு பார்க்கணும். இதனோட வேல்யூ என்னது வரும்? மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் ஆஃப் M, N. ஸோ M, Nக்கு பதிலாக நம்ம எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா,
எம்முக்கு பதிலாக எக்ஸு என்னுக்கு பதிலாக யூ அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இடம் இல்லை, நெக்ஸ்ட் பேஜில் எழுதுகிறேன். மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் ஆஃப் எம் கமா என்னா எம்முக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவேன்னா எக்ஸு என்னுக்கு பதிலாக யூ அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கடுத்து எது என்ன இருக்குன்னா மினிமம் ஆஃப் எஸ் கமா டீன்னு இருக்குது. எஸ்ஸுக்கு பதிலாக வந்து எக்ஸே தான், டீக்கு பதிலாக வந்து வி அப்படிங்கிறத வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா இதை வந்து மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு வந்து நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ இதில் எக்ஸு யூ வி இதுக்கு பதிலாக நீங்கள் வேல்யூஸ் கொடுத்து பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக சம் 0.5, யூக்கு பதிலாக சம் 0.6, விக்கு பதிலாக ஒரு 0.7 அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவும் உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். தேர்ஃபோர் இதுக்கு பதிலாக இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் இசட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இசட்டோட வேல்யூ தான் மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி அப்படின்ட்டு தெரியும். ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இசட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் மின் ஆஃப் எம் கமா என் கமா மின் ஆஃப் எஸ் கமா டி, இதனோட ஆன்சர் வந்து நம்ம இசட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம ஏவை எடுத்து வச்சோம்ல, ஏ பிலாங்ஸ் டு ஈன்னு சொல்லி ஏவை என்னன்னு எழுதி வச்சுருக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ சி ஆஃப் வி அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதி வச்சோமா. ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதி வச்சோம். ஸோ இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக தான் வந்து நம்ம இந்த வேல்யூவை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஸோ என்ன வேல்யூவை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூன்னா அது மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி, இதுவும் எதுவும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். மேக்ஸிமம் ஆஃப் மின் ஆஃப் எம் கமா என்னும் மின் ஆஃப் எஸ் கமா டீயும் வந்து ஈக்குவல்னு இப்போ ப்ரூவ் பண்ணிட்டோமா. அதாவது இந்த எக்ஸு யூ வி இதனோட டிபெண்ட் தானே வந்து இங்கே இருக்குது. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா எம்மு என்னு எஸ்ஸு டி அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சா. தேர்ஃபோர் நம்ம ஏக்கு பதிலாக எதை ரீப்ளேஸ் பண்ணிடலான்னா மின் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ ஏ ஆஃப் எக்ஸு சி ஆஃப் வி அப்படிங்கிறத முதல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதாவது இது ஏ தான் வந்து நான் திரும்ப எழுதியிருக்கிறேன், ஏ ஆஃப் எக்ஸை இன்னொரு தடவை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன், ஜஸ்ட் அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன எழுதி வச்சோம், எக்ஸுக்கு பதிலாக எம்மும் எஸ்ஸும் வந்து எக்ஸுன்னு எழுதி வச்சோம்ல. எம் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு, என் இஸ் ஈக்குவல் டு டிஇ யூவு, டி ஈக்குவல் டு வி அப்படின்ட்டு எழுதி வச்சோம்ல. அதை இந்த ஈக்குவேஷனில் நான் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுவும் ஈக்குவல் தான். ஏ ஆஃப் எக்ஸ் பி ஆஃப் யூ சி ஆஃப் வியை நான் 2 தடவை ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அப்போ ஏன் அப்படின்னா மினிமம் ஆஃப் 5,6,7 கண்டுபிடிக்கிறதும் மினிமம் ஆஃப் 5,6 5,7 கண்டுபிடிக்கிறதும் சேம் தான். ஓகேவா? ஸோ அதனால் நான் எப்படி எழுதிட்டேன்னா ஏக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து வச்சுருந்தோம்னா மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இதையே நான் இப்போ எப்படி எழுதிட்டேன்னா மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எக்ஸு பி ஆஃப் யூ ஏ ஆஃப் எக்ஸு சி ஆஃப் வி அப்படின்ட்டு எழுதிட்டேன். ஸோ எக்ஸு யூ விக்கு பதிலாக நம்ம எடுத்த வேல்யூஸை எழுத போகிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஆஃப் எம்மு பி ஆஃப் என்னு ஏ ஆஃப் எஸ்ஸு சி ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதிடலாம்.
பட் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் தான் எதில் இருக்கும்னா எஃப்ல இருக்கும் இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறத முதலே நம்ம சொல்லிட்டோம். எஃப்னு எழுதி வச்ச செட்டே இதுதான், மினிமம் ஆஃப் ஏ ஆஃப் எம், பி ஆஃப் என், ஏ ஆஃப் எஸ், சி ஆஃப் டி அப்படின்ட்டு. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஏ பிலாங்ஸ் டு எஃப் அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு இ அப்படின்ட்டு எடுத்தோம். நமக்கு என்ன கிடச்சிருச்சுன்னா ஏ பிலாங்ஸ் டு எஃப்னு கிடச்சிருச்சு. அதனால இ சப்செட் ஆஃப் எஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இதையே ரிவர்ஸில் சொன்னோன்னா எஃப் கண்டைன்ஸ் இ அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ எஃப்னா என்னது ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆஃப் மின் ஆஃப் ஏ கமா பி கமா மின் ஆஃப் ஏ கமா சி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக எஃப். ஓகேவா? ஸோ கண்டெய்ன்ஸுங்கிறதுனால கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போடலாம். ஈங்கிறது என்னது அப்படின்னா வந்து மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் ஆஃப் ஏ கமா மேக்ஸிமம் ஆஃப் பி கமா சி அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ எஃப் கண்டைன்ஸ் இ அப்படின்னா இதை எழுதிக்கலாம். ஸோ இ கண்டைன்ஸ் எஃப் ப்ரூவ் பண்ண மாதிரி எஃப் சப்செட் ஆஃப் ஈங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், எஃப்பில் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அது ஈயில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அப்போ ஃபார் எனி நம்பர் பி பிலாங்ஸ் டு எஃப். ஸோ பியில் வந்து ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்காக தேர் எக்ஸிஸ்ட் ஏ பிலாங்ஸ் டு இ சச் தட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும், நமக்கு வந்து ப்ரூஃப் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஃபார் பி பிலாங்ஸ் டு எஃப்க்கு தேர் எக்ஸிஸ்ட் 4 நம்பர்ஸ் எம்மு, என்னு, எஸ்ஸு, டி அப்படிங்கிறது 4 நம்பர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. சச் தட் மேக்ஸிமம் ஆஃப் minimum of m comma n and minimum of s comma t is equal to z அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஏன்னா எஃபோட டெஃபினிஷனில் இதுதான் வந்து இருக்குது. ஸோ எஃபோட டெஃபினிஷன் படி இதை எழுதிக்கலாம். அது மாதிரி பி பிலாங்ஸ் டு எஃப்னா பியோட ஃபார்மேட் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் தி பியோட ஃபார்மேட் வந்து minimum of a of m, b of n, a of s, c of t அப்படின்ட்டு எழுதிக்கப்படும். ஓகேவா? சரி. ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா தென் நெக்ஸ்ட் பார்ப்போம். we have z வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா minimum of maximum of s comma m, maximum of s comma n, maximum of t comma m, maximum of t comma n அப்படின்ட்டு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் z. ஓகேவா? z is the minimum of maximum of s comma m, maximum of s comma n and maximum of t comma m, maximum of t comma n அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதுவும் நீங்கள் வேல்யூஸ் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இன்இக்வாலிட்டி ட்ரூவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம லெட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு எழுத போகிறோம். ஸோ எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ளது. ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் maximum of s comma m, maximum of s comma n, maximum of t comma m அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அண்ட் u equal to n, v equal to t அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதணும் அப்படின்னா தென் இசட்டை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் 3 டேர்ம்ஸை தானே வந்து நம்ம சேர்த்து எக்ஸுன்னு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ எக்ஸுன்னு எழுதிடலாம். கமா மேக்ஸிமம் ஆஃப் டி கமா என்னன்னு இருக்குல்ல, அப்போ மேக்ஸிமம் ஆஃப் டி கமா என்னுக்கு பதிலாக என்னது எழுத முடியும் அப்படின்னா யூ கமா வி அப்படிங்கிறத வந்து எழுத முடியும். தேர்ஃபோர் யூ கமா வி அப்படின்ட்டு எழுதிட போகிறோம். அப்போ நமக்கு என்னது கிடச்சிருச்சுன்னா இசட்டோட லிமிட் வந்து மினிமம் ஆஃப் எக்ஸ் கமா மேக்ஸிமம் ஆஃப் யூ கமா வி அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா
minimum of s, mங்கிறது வந்து less than or equal to x and this is less than or equal to minimum of s, m, maximum of s, m அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது எக்ஸோட வேல்யூ மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் வந்து இடையில இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் எஸ்ஸுக்கு இதை மாதிரி 0.5, எம்முக்கு வந்து 0.6, அதை மாதிரி எக்ஸுக்கு முன்னாடியே எடுத்த வேல்யூஸ். எக்ஸ்னால் என்னது? எம் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்ட்டு எழுதி வச்சுருந்தோம்ல. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு இந்த இன்இக்வாலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்லிட முடியும். ஸோ இப்படி சொன்னோம் அப்படின்னா அப்போ இந்த எக்ஸுங்கிறது லைஸ் பிட்வீன் x1 அண்ட் x2 அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு வந்து கான்வெக்ஸிட்டி வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கான்வெக்ஸ் கண்டிஷன் நமக்கு தெரியும்ல, a ஆஃப் லாம்டா x1 ப்ளஸ் 1 மைனஸ் லாம்டா இன்ட்டு x2 இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு a ஆஃப் x1க்கும் a ஆஃப் x2க்கும் வந்து மினிமம் பார்க்கறது தான் அப்படிங்கிறது வந்து கான்வெக்ஸ் கண்டிஷன் அப்படின்ட்டு தெரியும். ஸோ அப்போ இதில் இந்த கான்வெக்ஸ் கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா a ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் என்ன சொல்ல முடியும்? a ஆஃப் மினிமம் ஆஃப் s, m அண்ட் a ஆஃப் மேக்ஸிமம் ஆஃப் s, m. அந்த மினிமம்க்கும் மேக்ஸிமம்க்கும் தான் வந்து கான்வெக்ஸ் கண்டிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ மினிமம் ஆஃப் s, m, மேக்ஸிமம் ஆஃப் s, mன்னு இருக்கா. அப்போ s, m இது ரெண்டுத்தில் கண்டிப்பாக ஒன்று மினிமமாக இருக்கும், இன்னொன்று மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அப்போ வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி திஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு எழுதிக்க போகிறோம் அப்படின்னா மினிமம் ஆஃப் s வந்து சின்னது, m வந்து பெருசு அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அப்போ மினிமம் ஆஃப் a ஆஃப் s, a ஆஃப் m அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு அப்படின்னா அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்? தேர் எக்ஸிஸ்ட் ஏங்கிறது என்னதுன்னு கிடைக்குது அப்படின்னா மினிமம் ஆஃப் a ஆஃப் எக்ஸு, b ஆஃப் u, c ஆஃப் v அப்படின்ட்டு கிடைக்குது. சச் தட் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மினிமம் ஆஃப் x, மேக்ஸிமம் ஆஃப் u, v இஸ் ஈக்குவல் டு z அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோம்னா a பிலாங்ஸ் டு fன்னு எடுத்தோம். ஸோ a பிலாங்ஸ் டு f அப்படின்னு எடுத்தோம். இப்போ நமக்கு எப்படி a பிலாங்ஸ் டு f, இப்போ நமக்கு a என்னென்னு கிடச்சிருக்குது? மினிமம் ஆஃப் இந்த வேல்யூ கிடச்சிருக்குதா? a ஆஃப் எக்ஸு, b ஆஃப் u, c ஆஃப் v அப்படின்ட்டு கிடச்சிருக்கா. ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் a ஆஃப் s, a ஆஃப் m, b ஆஃப் n, b ஆஃப் c ஆஃப் t அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இந்த மினிமம் வேல்யூ இந்த 3 எலமெண்ட்டுக்கு பார்க்குற மினிமம் வேல்யூ கண்டிப்பாக இதை விட பெருசாக தான் வந்து இருக்கும். பட் இதை தான் வந்து கான்வர்ஸ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு லைன்லேயே இதை தான் வந்து நம்ம b அப்படின்ட்டு எழுதி வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நமக்கு எப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா a கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு b அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அப்போ இது ஏன் நம்ம ரிவர்ஸில் என்ன எழுதுனா a கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பியை ரிவர்ஸில் எழுதினோன்னா b லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு a அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ b லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு a அப்படின்ட்டு சொல்லிட்டதுனால ஆக்சுவலாக bனா என்னது? மினிமம் ஆஃப் a ஆஃப் s, a ஆஃப் m, b ஆஃப் n, c ஆஃப் t இது தானே வந்து b லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏனா என்னது அப்படின்னா இட் இஸ் தி மினிமம் ஆஃப் a ஆஃப் எக்ஸ், b ஆஃப் u, c ஆஃப் v அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து என்னது மெயின்டைன் ஆகுது அப்படின்னா வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுங்கிறது மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த ரிசல்ட்டு ட்ரூனா இதுக்கு சுப்ரீமம் எடுத்தாலும் இந்த ரிசல்ட்டும் வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் வந்து இருக்கும்.
But supremum minimum of a of s, a of m, b of n, b of c of t, this is nothing but இதை தான் வந்து நம்ம என்னென்னு வச்சுருந்தோம்னா எஃப்னு வச்சுருந்தோம். ஒரு செட்டு போடும்போது இன்இக்வாலிட்டி வந்து கண்டைன்ஸ் அப்படின்ட்டு எழுத முடியும். அண்ட் சுப்ரீமம் ஆஃப் மினிமம் ஆஃப் a of x, b of u, c of e is nothing but e அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி வச்சுருந்தோம். ஸோ நமக்கு என்னது கிடச்சிரும் அப்படின்னா வந்து எஃப் சப்செட் ஆஃப் e அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே என்னது ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இ சப்செட் ஆஃப் எஃப் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எஃப் சப்செட் ஆஃப் இ அப்படிங்கிறதும் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது என்ன சொல்ல முடியும் அப்படின்னா வந்து இ இஸ் ஈக்குவல் டு எஃப் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம இ தான் என்னது அப்படின்னா அங்கே மேலே 1 2, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு தான் ஈன்னு, இன்னொரு ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடை வந்து எஃப் அப்படின்ட்டு வச்சுருந்தோம். ஸோ 2 ஈக்குவேஷன் உண்டு. ஈக்குவல் டு இப்படி இருந்ததுன்னா இதை தான் வந்து நம்ம இஎஃப்னு வச்சுருந்தோம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா மின் ஆஃப் ஏ கமா max of b comma c is equal to max of min of a comma b comma min of a comma c அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி வந்து மினிமம்க்கு இந்த ரிசல்ட்டு ட்ரூவோ இதே மாதிரி மேக்ஸிமம்க்கு இந்த ரிசல்ட்டை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை மட்டும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.